பவித்ரா, மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் அமைக்கப் போவதாக மத்திய அரசு அறிவித்து அதன் பின்னர் 7 அறிவிப்பு வெளியானது. இதற்கு கடுமையான போராட்டம் எழுந்தது. இதையடுத்து கடந்த 9ஆம் தேதி டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நேற்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை டெல்லியில் சந்தித்த போராட்ட குழுவினர் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது ஒரு பல்லுயிர் பெருக்க மண்டலமாகவும் பழமையான பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டிருப்பதால் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் வலியுறுத்தியிருந்தனர். அவர்களிடம் நாளை அறிவிப்பு வெளியாகும் என்றும் சாதகமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் உறுதியளித்திருந்தார். அந்த உறுதியின்படி இன்று அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கான ஏலம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதனால் மதுரை அரிட்டாப்பட்டி நரசிங்கம்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் இனிமேல் செயல்படுத்தப்படாது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு இன்று முறைப்படி அறிவித்திருக்கிறது. இதனால் போராட்ட குழுவினரின் முயற்சி மற்றும் அந்த பகுதி மக்கள், தமிழக அரசு மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அந்த பகுதியில் உள்ள பல்வேறு வரலாற்று சின்னங்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்களுக்கு அந்த பல்லுயிர் பெருக்க அந்த கால சூழ்நிலைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்றும் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய குடவரை சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் அங்கு இருப்பதால் அந்த பகுதியில் அவை அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அந்த கிராமத்து மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் இன்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறது. பவித்ரா.